அப்பா வாமா, இந்தாமா. சரி விடுங்க தம்பி, அவங்க இந்த ஊர்ல தான் இருப்பாங்க. நம்ம கண்ணில் படாமலா போயிடுவாங்க, அப்ப பாத்துக்கலாம். சரிண்ணே. அதே பொண்ணு. சரிப்பா, நான் வரேன். பத்திரமா போமா, மெதுவா போ. பாய். சரி. ஏய், அண்ணே 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 அண்ணே, சீக்கிரம் வாங்க. சார், என்ன தம்பி? அண்ணே அங்க பாருங்க. அந்த பொண்ணு தானே, அதான் நான் சொன்ன தேவதை. அந்த பொண்ணு நம்ம ராஜேந்திர பொண்ணு தானே? அப்படியா? நம்ம ஏட்டு ராஜேந்திரனோட பொண்ணா? என்ன சூர்யா, மரியாதைலாம் குறையுது. நான் உன் பிசினஸ் பார்ட்னர், மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு எதுக்குடா மரியாதை? நீ யாரு? என்னோட 4-5 பிசினஸ்ல பார்ட்னர், அவ்வளவுதான். அதுதான் உன்னோட லிமிட். அதோட நிறுத்திக்கணும். என் பர்சனல் லைஃப்ல நீ தலையிடவே கூடாது. அது மட்டும் இல்ல, என் மனைவி துர்காவை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? தகுதியா? என் தகுதி இருக்கட்டும், உன் மனைவி தகுதி தான் அன்னைக்கு ஊரே பார்த்தது. ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சூர்யா, நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? Get out! சூர்யா, துர்கா, நீ எப்ப இங்க வந்த? நீங்க அவரை திட்டும் போதே நான் வந்துட்டேன். துர்கா, சாரி துர்கா. அவன் ஏதோ புரியாம பேசிருக்கான் துர்கா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் துர்கா. நான் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டேன். இனிமே அவனுக்கு எனக்கு எந்த பிசினஸ் டீலிங் வேணாம்னு சொல்லிட்டேன். எல்லா அக்ரிமெண்ட்டையும் நாளைக்கே நான் கேன்சல் பண்றேன். அவங்க எல்லாம் பேசினது இருக்கட்டும் சூர்யா, மத்தவங்க யாரும் பேசலையா? பார்வதி அம்மா, ஹாசினி, ஏன் என் அம்மா, இவங்க எல்லாருமே எவ்வளவு கோவமா பேசிட்டு போனாங்க. ஆனா மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? துர்கா, சூர்யா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? முதல்ல நீங்க ஒரு பிசினஸ் மேன். அப்படி இருக்கிற நீங்க இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகி பேசக்கூடாது. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நாமளும் அவங்க இடத்துல இருந்தா நாமளும் அப்படிதான் பேசுவோம் போல. இந்த உலகமே அப்படிதானே. என்ன துர்கா? சூர்யா, என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். ஏய் துர்கா, ஏன் இப்படிலாம் பேசுற? இங்க பாரு, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன பாரு, யாருக்கு என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன்.
சூர்யா, இப்ப சொன்னதை எனக்காக மறுபடியும் திருப்பி சொல்ல முடியுமா? துர்கா, என்ன துர்கா எப்படி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னை நம்புறேன், முழுசா நம்புறேன். இன்னைக்கு இல்ல, எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே இந்த உலகமே உன்னை நம்பலைன்னாலும் நான் உன்னை நம்புறேன் துர்கா. சூர்யா, சரி, இட்ஸ் ஓகே. ஒண்ணு இல்ல. அழாத. சொல்றல அழாத. தேங்க்ஸ்ங்க. என்ன துர்கா நீ எதுக்கு எப்போ தேங்க்ஸ் சொல்ற? இல்லங்க, கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது பணத்திலயோ சொத்து சொகத்திலயோ இல்ல. அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லன்னா வாழ்றதுல அர்த்தம் இல்ல. ஏய், என்ன பேசுற? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையால தான் என் உயிரை தாங்கிட்டு இருக்கு. துர்கா, நீங்க மட்டும் என் மேல நம்பிக்கை வைக்கலன்னா அந்த நிமிஷமே நான் செத்துருப்பேன். ஏய் துர்கா, என்ன பேசுற நீ? ஆமா சூர்யா, ஒரு பொண்ணுக்கு எது வேணாலும் நடக்கலாம்.